ஜல்லிக்கட்டுக்கான தடையை கண்டித்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர் அகஸ்டினுடன் நமது செய்தியாளர் விஜயகோபால் மேற்கொண்ட நேர்காணலை காணலாம். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கான தடையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு 1500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் மேலூர் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மாடுகள் ஜல்லிக்கட்டுக்கான மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. தற்பொழுது ஜல்லிக்கட்டுக்கான தடை என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலையில் எடுத்துக்கொண்டால் திருச்சி திருவெரும்பூர் கூத்தைப்பார் பகுதியில் அந்த பீட்டா அமைப்பின் உருவபொம்மையை எரித்தும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது ஸ்ரீரங்கம் மேலூர் கிராம மக்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு துணைத் தலைவர் குணசேகரன் தலைமையில் தற்பொழுது கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஜல்லிக்கட்டு ஆர்வலர் அகஸ்டின் நம்ம அருள் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை எப்படி பாக்குறீங்க? இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறீங்க? இங்க தமிழர் பண்பாட்டு மீதான விதிக்கப்பட்ட தடையாவே நாங்க இதை ஃபீல் பண்றோம். உணர்வுகளை புரிஞ்சுக்காத தமிழர்கள் அல்லாத ஒருத்தர் விதிக்கிற தடையை நாங்க ஏத்துக்க முடியாது. மத்திய அரசும் மாநில அரசும் இது சம்பந்தமான உரிய நடவடிக்கை ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடாம கட்டாயம் எங்களுக்கு இதுக்குள்ள அறிமுறையா வாங்கி தரணும். அப்படி தராத பட்சத்துல இதுக்குரிய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். தடையை மீறி ஜல்லிக்கட்டு இன்னைக்குள்ளார எங்களுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்துல கட்டாயம் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம்.